இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரிஜினலாக நம்ம ஆரம்பித்தது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் 1984 ஆரம்பித்தோம். யூனிவர்சிட்டியாக ஆனது 2009 யூனிவர்சிட்டி ஆகும். யூனிவர்சிட்டி ஆனதுலேருந்து இப்போது 32 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமும் 30 மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமும் பிஹெச்டி ப்ரோக்ராம் நடத்துகிறோம். 11,500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 550 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, 700 நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. எம்பிஏ வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி எம்பிஏ ஆரம்பித்தோம். இப்போது கோயிங் ஃபார்வர்ட் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கும் எப்படி ரெலவெண்ட்டான கோர்ஸ் நடத்துறது, அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உள்ளவங்களை எப்படி தயார்படுத்துறது, அவங்களுக்கு தேவைப்படுற கன்சல்டன்சி. ஸோ சென்டர் ஆஃப் பில்ட் என்வரான்மெண்ட் அப்படின்ற ஒரு தனி கன்சல்டன்சி இது ஆரம்பித்து அதுக்கு தனி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆட்கள் கூட்டிகிட்டு வந்து மிஸ்டர் சாஜித் சதக் கசின் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அஸ்வினி வந்து மேனேஜிங் டைரக்டர் RICS ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் சர்வேயர்ஸ் லண்டன் 150 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தது. இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ அவங்களும் அந்த ஒரு ஐடியா எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க, என்ன சென்டர் ஆஃப் பில்ட் என்வரான்மெண்ட் ஆரம்பிக்கிறது. இப்போது ஒன்றா அது கீழே இப்போ ஃபஸ்ட்டாக MBA ரியல் எஸ்டேட் ப்ரோக்ராம் 2 இயர் கோர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது போக 7 கோர்ஸ் ELP எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் 10 மாதம் 10 மந்த் ஆன்லைன் கோர்ஸு. சாட்டர்டே 3 மணி நேரம் சாட்டர்டே கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நடத்துவாங்க, 3 மணி நேரத்துக்கு. ஸோ 10 months 40 வீக்ஸ் கோர்ஸ். அதில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரி 7 கோர்ஸ் ஆரம்பிச்சிக்கிறோம். எப்படி ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு, சர்வே, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி 7 கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ RICS வந்து இந்தியாவிலேயே இது வரைக்கும் 2 இன்ஸ்டியூஷனாக தான் பண்ணிக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் அமிட்டி நார்த் இந்தியாவில் இருக்குது, சவுத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன், ரிசன்ட் தான் ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த MBA ரியல் எஸ்டேட் போக கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஷால்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஸோ படிப்படியாக ஒரு ஸ்டெப்பாக கோர்சஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த MBA கோர்ஸுக்கு வந்து 30 தான் இன்டெக். ஸோ யார் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்களோ சீக்கிரமாக வாங்க, ஃபில்லப் ஆகிரும். இந்த மாதிரி கோர்ஸ் வந்து சவுத் இந்தியாவிலே இல்லை, இதிலே இல்லை, நார்த் இந்தியாவில் தவிர வேறு எங்கேயும் இல்லை. Sir, what is the role of RICS in this? RICS faculty. What is the role of RICS? So role of RICS is primarily to ensure the program is aligned to the needs of the industry, right? So we have to make sure that the curriculum that is being provided here is fit for purpose, right? So the teaching that happens, it happens with the support of industry, so that the teaching is practice-led. So the students who graduate from the program are industry ready when they go into the industry. So they bring in, and RICS has worked out global competencies. So these global competencies help the student in getting prepared to a level where they can be employed anywhere in India or outside India. So that is the role RICS plays. Plays in helping the curriculum development, making it more industry ready. It brings in the industry, it helps the students to get employment, and it helps the student to become future ready for the industry. முக்கியமாக இங்கே கோர்ஸுடைய கரிக்குலம் சரி, இண்டஸ்ட்ரி டிசைன், அதாவது அவங்க RICS அட்வைஸில் இண்டஸ்ட்ரியில் தான் இன்புட் எடுத்து டிசைன் பண்ண கரிக்குலம், அது டெலிவர் பண்ணுற ஃபேக்கல்ட்டியுமே எல்லாமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த கோர்ஸை வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க. ஸோ RICS சர்டிஃபிகேட் உள்ள ப்ரொஃபஷனல்ஸ் தான் அதை டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இது படித்த வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு RICS சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்ட்டில், ஃபார் ஈஸ்ட்டில், சிங்கப்பூர், இந்த மாதிரி நாடுகளில், யூரோப்பில் எல்லாத்துலேயுமே வந்து குளோபலி ரெக்கக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன் RICSங்கிறது வந்து
குளோபலி எல்லாருக்குமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்ஐசிஎஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் வந்து அது ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ண ஒரு இண்டிவிஜுவல்னு சொல்லி ஆர்ஐசிஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தாவே 30% சேலரியில் இன்க்ரீஸ் கிடைக்கும். கரெக்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ் ஆர்ஐசிஎஸ் இல்லாத ஒரு கேண்டிடேட்டுக்கும் ஆர்ஐசிஎஸ் உள்ள ஒரு கேண்டிடேட்டுக்கும் கிட்டத்தட்ட 30% சேலரி இன்க்ரீஸ். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் சாஃப்ட் ஆஃப்டர் சர்டிஃபிகேஷன் இந்த இன்டர்நேஷ்னல் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் இப்போ வந்துட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.